நிமிஷம்ன்றாரு. அது எப்படி 5 நிமிஷம் பண்ண முடியும், பேச முடியும்? 5 நிமிஷத்துல பேசவே முடியாது. தாவேக அரசு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நம்மிடத்தில் வாக்குகளை பெற்று தொங்கும் சட்டசபை தான் அது. யார் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அந்த சப்ஜெக்டை விட்டுடலாம். ஆனா அண்ணா திமுக புரட்சி அவங்க அண்ணா திமுகவுடைய நம்ம அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட கட்சியாளர் தண்டை மனோகரனுக்கு தெரியும். அவர் தான் சேர்மன் ஆக்கினாரு. அடுத்தது 2014 நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய வேர்வை தண்ணீர் சிந்தி ரத்தத்தை சிந்தி நம்ம அவங்களுக்கு இந்த தொகுதியில 30,000 வாக்குகளை பெற்றுக் கொடுத்தோம். உங்களால் நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. அதன் பிறகு 2021 என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ அவங்களுக்கு 2021 மதுராந்தகம் தொகுதி தான் வேணும். இது எங்க அப்பா விட்டு சொத்து தான், இது எனக்கு புரட்சி தலைவர் வச்ச பேரு அவருடைய சொத்து தான், நான் தான் அப்படின்னு அவங்க வாங்கினாங்க. அதன் பிறகு 2026 அது மாதிரி தான் வாங்கினாங்க. அது ஃபுல்லுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மாவட்ட கழக செயலாளருக்கு தெரியும். வாங்கினாங்க. நீங்க ரெட்டையில வாக்களிச்சு உங்களுடைய ரத்தத்தெல்லாம் சிந்தி நீங்க வாக்குகளை பெற்று ஜெயிக்க வச்சுங்க. ஜெயிக்க வச்சுட்டு சட்டமன்றத்தில் என்ன நடந்தது? வாக்கெடுப்புன்ற போது ஒரு தலைவர் இருக்கிறாரு. நம்ம தலைவர் அம்மாவுக்கு பிறகு புரட்சி தலைவருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு நம்ம யாரை ஏத்துக்கிட்டோம்? எடப்பாடி அண்ணன் அவர்களை ஏத்துக்கிட்டோம். உண்மையான அதான் ஒரு காலத்துல பழமொழி ஒரு காலம் பழமொழி சொல்வாங்க கிராமத்துல, நிலம் அறிஞ்சு பயிர் செய், குளம் அறிஞ்சு பெண்ணு கட்டு, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுவாங்க. அந்த பாத்திரம் நல்ல பாத்திரமா இருந்தா அவன் நல்ல வேணும்னே உடம்பு உழைக்காத வாங்குவோம். ஆனா அந்த பாத்திரமே கொஞ்சம் போட்டு உடசலா இருந்தா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நினைப்போம். இப்படி ஓட்டுக்களை வாங்கி உங்களிடத்துல சரி சட்டமன்றத்திலயும் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. எப்படி அவர் ரத்த நானெல்லாம் அவருக்கு எப்படி கொச்சி இருக்கான்? அவன் சொல்ற அந்த பொண்ணு சொல்லுது, நாங்க டிஎம்கே கூட அவரு உறவு வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லுது. என் ரத்த நாணங்கள்லாம் அப்படியே துடிச்சு போச்சு. அப்படி நீ என்ன அக்மார்க்? நீ அக்மார்க்கா? நீ அக்மார்க்கு நெய்யின்னு உத்தரப்பட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அக்மார்க் கடை இருந்தா கொடுங்க இந்த கடையிலன்னு கேட்போம். அதே போல அவருக்கு எப்படி ரத்தம் கொதிச்சு இருக்கா இந்த சட்டமன்றத்துல, அதை நினைச்சு பார்த்தாங்களா? ஆனா நீ போய் இந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த பொதுமக்களுக்கு அந்த ரத்தம் கொதிச்சது உங்களுக்கு நேருக்கு நேரம் வந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? அப்படி வாக்குகளை வாங்கி அண்ணன் அவர்களை அவர் வீட்டுல ரெய்டு விடணுமா? அவர் வீட்டுக்கு யார் ரெய்டு விடணும்? அவரை வாங்கினாரு கட்சி நீதியா நம்ம அண்ணன் சொன்னாங்க. தனபால் அண்ணன் 20 கோடி கொடுத்தாரு. இப்ப யாருக்கு 50 கோடி கொடுக்கிட்டா 100 கோடி கொடுக்கிட்டா கட்சி நீதியா கொடுப்பாங்க வசதியா இருக்கிறவங்க. இதெல்லாம் நீ சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பெண்ணு. நம்முடைய எதிர்கட்சி நம்முடைய புரட்சி தமிழரை பேசுறதுக்கு தகுதி இல்லை. ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணாத உங்களுக்கு சேவை செஞ்சிருக்கலாம் இல்லையா? மக்களிடத்துல உங்களுக்கு சேவை செஞ்சிருக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினராகி இந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யல. 2021 சட்டமன்ற உறுப்பினராகி ஒன்றும் செய்யல. 2026 வச்ச மைய கிடையாத முன்ன இழிச்ச வயல் வச்சுக்கிறீங்களா? அதிமுகவுடைய தலைமையும் தொண்டர்களா? புரட்சி பாரதத்திலிருந்து வந்த பெண் இவங்க. புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாருன்னு சொன்னாங்க. அண்ணன் வீட்டூர்ல இருந்து விஜயபாஸ்கர் வந்திருக்காரு. அவர் சொன்னாரு, ஜானகி அம்மா வீட்டுல அந்த அம்மா அப்பாவோட தோட்டத்துல வேலை செஞ்சாங்களாம். செய்யும் பொழுது எங்க பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துக்குதுமான்னு சொன்னாங்களாம். மரகதன் பேர் வையினாங்களாம். நீ புரட்சி தலைவரை பார்த்திருப்பியா?
இவங்க போட்ட பிச்சையில கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் போட்ட பிச்சையில நீங்க வந்து எல்லா பொறுப்பும் வாங்கிட்டாங்க. சரிப்பா, எனக்கு இதுல பொறுப்புல கொடுக்கல. 2021 எனக்கு மதுராந்தகம் கொடுக்கல, 2026 எனக்கு மதுராந்தகம் கொடுக்கல. யார் கட்சியை விட்டு போயிருக்கிறா? நம்ம வாலாஜாபாத் சீட்டு கொடுக்கல, அவர் போனாரா? நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர் இருந்து 10 வருடம் மாவட்ட கழக பொறுப்புல இருக்கிற அவர் போனாரா? யார் போயிருக்கிறா? நன்றி கெட்ட, நான் வந்து பைரவரை சொல்லலாம், அது தப்பா போடும். நன்றி கெட்டனா அத அந்த வார்த்தையில சொல்லுவாங்க, நான் ஆனா ஒரு பைரவர். அதையும் இந்த பொண்ணையும் ஒண்ணு ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதனால் வருகின்ற 5 நிமிஷத்துக்கு மேல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே யாரை அடையாளம் காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில்